காலையில் எழுந்திரிச்ச உடனே சூடான இந்த மாதிரி ஒரு பிளாக் காஃபி குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி மார்னிங் எழுந்திரிச்சோடனே காஃபி இல்லை டீ இல்லை பிளாக் காஃபி க்ரீன் டீ இப்படி குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குட்டி விலாக் தான், ஃப்ரைடே விலாக் தான். மார்னிங் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் ஏபிசிஜிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விலாக் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 9 o'clockலேருந்தே வச்சுக்கோங்களேன். 9 o'clock அகெயின் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு சாதம் வைக்கணும். அதை அரிசி கழுவி வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை கடையல், வாழைக்காய் வறுவல் அண்ட் தென் ரைஸ், அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை அண்ட் தென் தேங்காய் சட்னி. என்னடா தோசை ஒரு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு விதமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. தவா நல்லா காஞ்சிடுச்சு. ரெண்டாவது கடை மாவும் கூட வீட்டில் கொஞ்ச நாளாகவே மாவு அரைக்கிறது இல்லை. ஏன்னா டிஃபனிங் யாரும் அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடாதனால சரி, அப்பா இருக்கும்போது தான் எனக்கு மாவு தேவைப்படும், அதனால் கடையிலேயே வாங்கிக்கிறேன். இந்த மாவு அரைச்சி இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமாக கடுப்பாகுது. அந்த ஸ்மெல்லு, புளிச்ச ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா இப்போ நான் அப்பா மட்டும் தான் மோஸ்ட்லி இந்த இட்லி தோசைலாம் சாப்பிடுவோம். கிருத்திகாக்கு எப்போவுமே மார்னிங் ரேப் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். தோனிக்கு என்ன செய்கிறேனோ அவங்க அதையே சாப்பிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது மார்னிங் இங்கேயே ஏபிசி ஜூஸ்லாம் குடிக்கிறதுனால பசங்களுக்கு எல்லாமே ஹெவியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறது. அதனால சரி மார்னிங் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சு கொடுத்தேன்னா, பீட்ரூட் ரைஸும் அண்ட் தென் வேர்க்கடலை வேக வச்சு கொடுத்தேன். கொஞ்ச நாளாகவே இப்போ பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றிட்டுருக்கேன் நான். ஏன்னா முன்னாடி நான் அப்படி தான் பண்ணேன், நடுவில் விட்டுட்டேன், திருப்பி அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லியும் ப்ரோட்டீன் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு மூக்கல்ல வேர்க்கடலை அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ், நிறைய மேங்கோஸ் கிடைக்குது. ஆனால் ஆப்பிள் கம்பல்சரி வாட்டர் ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்றது பசங்களுக்கு. ஏன்னா தண்ணி தாகன்றது கம்பல்சரி வரும். இவங்க தண்ணியும் ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. இந்த வாட்டர் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த தண்ணி தாகிற இது அதிகமாகவே இருக்குது. அதனால் வாட்டர் ஆப்பிள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணி 2 பேருக்குமே நான் கொடுத்துட்றது. ரெண்டாவது இப்போ ஸ்கூல் திறந்ததுலேருந்து ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வீட்டில் அவங்க இருந்ததோட இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால மார்னிங் ஏந்திரிச்சிக்கிறது ஒரு 4 மணிக்கெலாம் ஏந்திரிச்சு அண்ட் தென் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தோனியை கொஞ்சம் ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டு உண்மையாகவே எனக்கு இது நல்லாயிருக்கு. என்னென்னா திருப்பி அகெயின் 9லேருந்து 3 o'clock வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்ருப்போம் ஒரே இடமா, யாருக்கிட்டேயும் பேசாமல். ஆனால் நல்லாவும் தான் இருக்குது. கொஞ்சம் தனிமையில் இனிமை காண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு தனிமையில் இனிமை காண்றது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே காயெல்லாம் கட் பண்ணி தென் கீரையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காய்கறி வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கிருத்திகா வரும்போதே ட்ரெயினில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நல்லாவும் இருக்குது வெஜிடபிள்ஸ்லாமே. ஏன்னா திருவள்ளூருக்கு போகிற காய், அதான் மார்க்கெட் போகிற காயெல்லாம் வரும், அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீக்லி ஒரு 2 times கீரைலாம் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றது. ரெண்டாவது ஒரு கட்டு கீரை வாங்கினாவே நான் 3 times யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா கிருத்திகா மார்னிங் நான் என்ன செய்கிறேனோ அதை வாங்கி கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வரதே நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக வர்றதுனால கண்டிப்பாக நைட்டு வந்தானே இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி அதனால தான் சாப்பிடுவோம். அதனால் எனக்கு தோனிக்கு அப்பாக்குன்றதுனால ஒரு கட்டே 3 வாட்டி பிரித்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். கீரை பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, அதாவது சிறுகீரை பச்சை பருப்பு அண்ட் தென் துவரம்பருப்பு, தக்காளி எப்போவுமே நான் அதிகமாகவே தான் போடுவேன். வெங்காயம் 2 வெங்காயம் கம்பல்சரி போடுவேன். ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா வெளியே அந்த பருப்புடைய தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கோசம் இந்த ஆயில் ஊற்றுறது. ரெண்டாவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சிறுகீரையில் நான் போட்டு கடைஞ்சிடுவேன். சில பேர்லாம் அதை எடுத்துகிட்டு கடைவீங்க, நான் அப்படியே போட்டு கடைஞ்சிடுவேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கடன்னு கீரை சாம்பார் மாதிரி, அதாவது கீரை கடையல் இல்லை, கீரை சாம்பார் மாதிரி வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணிவிட்டு ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு வெளியே கிளம்பணும். எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு கொடுப்பேன். ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். அது என்னால் ஒரு 10 பேரோ இல்லை 5 பேரோ கடையிலேயே வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் கடையில் வாங்கி கொடுக்குறீங்க, வீட்லேயே செய்யலான்னு. செய்கிற அளவுக்கு எனக்கு இப்போ மனசில் தெம்பும் கிடையாது. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஷாப் வச்சுருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடையில் யார் கேட்டாலுமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 5-6 பேராவது யாராவது சாப்பிட்டுட்டு போவாங்க.
அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில நானே ஒரு 20 பேர் 30 பேருக்குன்னு பார்சல் பண்ணிலாம் ஒன்ஸ் அப்பான டைம்லாம் கொடுத்துட்ருந்தேன். அது ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இப்போ எனக்கு அது செய்கிற அளவுக்கு மனசில் தெம்பு இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் வீட்டில் செய்கிறதோட ஒரு அமௌண்ட்டோட போயிடும். பட் ஆனால் நான் ரெகுலராக ஒரு கடையில் வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்குன்னு அப்படி ஒரு திங்கிங்கில் தான் வந்துட்டு ஒரு 10 சாப்பாடு இல்லை, அதான் எனக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இது தோணும், இவ்வளோ வாங்கி கொடுக்கணும்னு தோணும், அந்த மாதிரி நான் போய் வாங்கி கொடுத்துருவேன். அதனால தான் இப்போ கடகடன்னு சமையல் பண்ணுறேன். ரெண்டாவது எங்கள் அப்பா பசி தாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டு என்னால் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்தோடனே சாப்பாடு கொடுத்துருவேன் நான். ஏன்னா வந்தோடனே ப்ரேயர் பண்ணணும். அதுவும் மற்ற நாளில் கூட 5 டைம்ஸ் ப்ரேயர் மிஸ் பண்ணாலும் ஃப்ரைடே டைமில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஃப்ரைடேயில் வந்துட்டு கம்பல்சரி 5 வாட்டி தொழுவேன். எல்லோரும் கேட்பீங்க, அக்கா நீங்கள் இந்து தானே, என்ன தொழுகிறேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. நான் ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே வந்துட்டு நான் வந்து அல்லாவை தான் கும்பிட்டுட்ருக்கேன். உண்மையாகவே நான் எப்போ அவரை கும்பிட ஆரம்பித்தனோ அப்போத்துலேருந்து என் லைஃப் வந்து டோட்டல் சேஞ்சஸ். ரொம்ப நல்லா இருக்குது மனசு. ஏன்னா நிம்மதி இல்லாத தூக்கமாக இருக்கும், எனக்கு தூங்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தேன். ரொம்ப எல்லாமே என்ன எல்லாமே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. பட் ஆனால் நான் எப்போ வந்துட்டு நம்பி ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு எல்லாமே மாறுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பர்சனும் இருக்காங்க, அது உங்களுக்கே எல்லாமே தெரியும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை கேட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு அது அடுத்த செகண்டே வந்து எனக்கு கிடைக்குது. அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து டோட்டலாகவே வந்துட்டு அதனால தான் நான் நெத்தியில் கூட பொட்டு வைக்கிறதில்ல. எல்லாருமே கேட்டிங்க, நெத்தியில் ஏன் பொட்டு வைக்கிறதில்ல, நெத்தியில் ஏன் பொட்டு வைக்கிறதில்லன்னு. முக்கால்வாசி இதுக்கோசம் தான். அப்புறம் இன்னொரு பர்சனுக்கு நான் வச்சா பிடிக்கவும் பிடிக்காது. அதனால தான் நான் நெத்தியில் பொட்டு வைக்கிறதே டோட்டலாகவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மைக்ரோவன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா, இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நாங்கள் வாங்கினோம். பட் ஆனால் அந்த காரியமும் உருப்படியாக இன்னும் பண்ணணும், பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வழிகாட்டுவாருன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது இந்த மாங்காய் பாருங்கள், வருஷமானால் எப்போவுமே ஆவக்காய் ஊறுக்காய் வீட்டில் நாங்கள் போடுவோம். ஏன்னா சாரதி அவங்க வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருக்கிறதுனால நிறைய மாங்காய் கிடைக்கும். இந்த வாட்டி அப்பா நான் வந்து மாங்காய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஆவக்காய் ஊறுக்காவும் ரெடி பண்ணி ஒரு ஜாடி ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. முன்னாடிலாம் அந்த ஆவக்காய் ஊறுக்காய் போட்டு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஆள் இருந்தாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் இல்லை. அதை பற்றி நான் நினச்சும் ஃபீல் பண்ணல. ஏன்னா என்னை பற்றி நினைக்காதவங்கள பற்றி நான் ஏன் மற்றவங்கள பற்றி நான் நினைக்கணும் இல்லைங்களா? நம்மளை யார் நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி மட்டும் நினச்சி நம்ம சந்தோஷமாக வாழணும்ட்டு முடிவு பண்ணியாச்சு. சமையலும் கடகடன்னு முடிச்சிட்டேங்க. இன்னொன்று என்னென்னா, நான் அந்த ஜன்னலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காமிச்சேன் இல்லைங்களா, வாழை மரம் தான். என் வாழ்க்கையில் என்னன்னே தெரியாதுங்க. நான் எதை ஆசைப்பட்டு விரும்பினாலோ இல்லை நான் ஆசைப்பட்டு வளர்த்தாலோ எதுவாக இருந்தாலுமே என் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிற்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்க்ளூடிங் பசங்களும் தான். பார்த்து வளர்த்தேன், அவங்களும் என்னை விட்டுட்டு போனாங்க. அதே மாதிரி தான் பப்பாளி மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன், அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. ரெண்டாவது இந்த வாழை மரம் வந்து தோனி தான் வச்சான். பட் இந்த வாழை மரம் ஒவ்வொரு வாட்டி குளத்தலை முதல்ல நான் பார்த்துட்டேன், காற்றடிச்சு சரிஞ்சு விழுந்துருது. இப்போ இந்த பழம் வந்து படுத்துருச்சு. இந்த வாட்டி ரெண்டு மரத்துலேயும் வந்து பழம் இருந்தது. ஆனால் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மலை வாழைப்பழம் மாதிரி செம்ம டேஸ்ட்டு, சரியான தித்திப்பாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு கூட ஆள் கிடையாது. இது எங்கள் அப்பா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அதையும் இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுருக்காரு. அடித்த காற்றுல சாஞ்சிடுச்சு, இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பழுக்கட்டும்னு சொல்லிட்டேன்னு. முன்னாடிலாம் துளசி பூஜைலாம் பண்ணதுனால அப்போ தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. சாரதி அவங்க தான் அதெல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடெலாம் செடி வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மைண்ட் செட்டே வரல. ஏன்னா நான் பழைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய செடிங்க வச்சுருப்பேன். சைடில் வந்துட்டு ஏதோ அந்த மல்லிகைப்பூ கொடி அதெல்லாம் இருக்கும். அடிக்கடிக்கு இந்த முருங்கை மரத்தையும் வெட்டி விட்டுருவேன். அதையும் வந்து நிலச்சி நிற்க வைக்க மாட்டேன். ஏன்னா முருங்கை மரம் வந்துட்டு அவ்வளோவா வீட்டில் கம்பளி பூச்சி அதிகமாக சேர்ந்துடும் சொல்லிட்டு வெட்டி விட்டுருவேன். கீரை பாருங்கள், பருப்பு. ஏன்னா இது ஏன் பருப்பு கீரை தான் சாம்பார் டைப்புன்னு சொன்னேன்னா, கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டிருந்தேன் நான். தோனிக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி செஞ்சேன். பருப்பு அதிகமாக போட்டுட்டு கீரை கம்மியாக போட்டு செஞ்சேன். சமையலும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே முடிச்சாச்சு. இப்போ போய் குடிச்சிட்டு கடகடன்னு நம்ம கிளம்பணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் கிச்சனுக்குள்ளே வந்தேனாவே இந்த க்ளீனிங்லாம் தனியாலாம் பண்ண மாட்டேன். அப்பப்போவே டக்குன்னு குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாமான்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ரெண்டாவது இந்த சாமான் பிரச்சனை தாங்க எப்போ பாரு விழுந்துக்கிட்டே இருக்கும். நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இதில் கொடுத்தாங்க. பாரிஜா சிஸ்டருடைய அவார்ட் ஃபங்க்ஷன் மன்னார்குடியில் நடந்தது. அந்த டைமில் தான் எனக்கு அம்மம் போட்டது. பட் ஆனால் என்னால் போக முடியல. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளாகவே நானும் பார்க்குறேன். ஏன்னா வெளியே போகணுன்னு நினச்சாவே ஏதாவது ஒன்று எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது.
அதனாலேயே என்னால் வெளியே போட முடியல. அவங்க போஸ்டரில் எனக்கு வந்து போட்டுவிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாரிஜா சிஸ்டர். ஏன்னா இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல முடியுது. இப்போ நான் கிளம்பியாச்சுங்க. போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதை நான் எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன், கொஞ்சம் நடுவில் சொல்லிட்டேன், சாரி. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டங்கள்லாம் எதிர்த்து போராடி நம்ம சக்ஸஸாக கொண்டு போகிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இறை நம்பிக்கை கம்பல்சரி வேணும். அது ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் இல்லைன்னா ஒரு பொழுதும் நம்மளுக்கு கிடையாது. ரெண்டாவது, இந்த கடையில் தான் நான் எப்போவுமே வந்து பிரியாணி வாங்குறது. தோனிக்கு இவங்க கடையில் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதே மாதிரி இந்த தம்பிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா கட்டி வச்சுருவாங்க. கரெக்டாக ஒரு 11:45 ஃபோன் பண்ணுவேன், எத்தனை வேணும்னு சொல்லுவேன், அவங்க ரெடி பண்ணி எனக்கு வச்சுருவாங்க. அதை கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு, அதாவது முடிஞ்ச வரைக்கும் மஸ்ஜித் கிட்ட இருப்பாங்க. இல்லை போகிற வழியிலே யாரெல்லாம் தென்படுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நான் கொடுத்துருது. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வேண்டிக்கிட்டு நான் வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தோடனே ப்ரேயர் தான். ஏன்னா 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. வந்த உடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு சாதம் தென் வந்து வாழைக்காய் வறுவல், கீரை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரைடே, உங்களுக்கு எல்லாருக்கும் டே எப்படி போச்சுன்றது சொல்லுங்கள். நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டேல போடுறேன் நான், ஓகேங்களா. இன்றைக்கி தோனிக்கு சீக்கிரமாக ஸ்கூல் விட்டதுனால சாரும் வந்தாச்சு. அவரும் வந்துட்டு சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க. போட்டு தரேன்டான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் தோனிக்கும் வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக நான் பேசுனது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஓகேங்களா. ஓகே, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.